ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க டிமார்ட் ஷாப்பிங் ஹாலு. இது வந்து ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். அங்கே வந்துட்டு க்ரோசரிலாம் வந்துட்டு ப்ரொவிஷன்லாம் நீங்கள் வந்து அதனால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக டிமார்ட் பக்கத்தில் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுன்னா திங்ஸ் வாங்குறப்ப வந்துட்டு பார்த்துக்கணும். ஏன்னா அங்கே இருக்க அமௌண்ட்டும் பில்லில் இருக்க அமௌண்ட்டும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வந்து ஒன்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் துவரம் பருப்பு 1 kg வந்து 159. ஓகேவா, பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கும். துவரம் பருப்போட ரேட்டு 1 kg வந்துட்டு 159. பாசிப்பருப்போட ரேட்டு 1 kg 116.50. ஓகேவா, பாசிப்பருப்போட 1 kg ரேட்டு 116.50. பொட்டுக்கடலை 1 kgயோட ரேட்டு 111 ரூபா. ஓகேவா, பொட்டுக்கடலையோட ரேட்டு ஓகேங்களா 111 ரூபா. வெல்லம் 1 kgயோட ரேட்டு 67 ரூபா. ஓகேவா, வெல்லம் 1 kgயோட ரேட்டு 67 ரூபா. கோதுமை மாவு 1 kgயோட ரேட்டு 35 ரூபா. ஓகேங்களா, கோதுமை மாவோட ரேட்டு 35 ரூபா. ரொம்ப தேவைப்படும் அப்படின்றதுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வரமல்லி. ஓகேங்களா, வரமல்லி ஓகேவா, வரமல்லியோட ரேட்டு. நெக்ஸ்ட்டு பிளாக் சன்னா, பிளாக் சுண்டல். ஓகேவா, இதோட ரேட்டு 1 kg 75 ரூபா. ஓகேங்களா, பிளாக் சுண்டலுடைய ரேட்டு 75 ரூபா. நெக்ஸ்ட்டு ராஜ்மா. ராஜ்மாவோட ரேட் பார்த்துக்கோங்க. ராஜ்மா ஓகேவா. நெக்ஸ்ட்டு உளுந்து. உளுந்து 1 kgயோட ரேட்டு 115, 115 ருபீஸ். ஓகேவா, உளுந்தோட ரேட்டு 115, 115 ருபீஸ். உளுந்து வந்து அதிகமாக தேவைப்படும், அதுக்காக எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டோம். 1 kg 115, 115 ரூபா. க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி. ஓகேவா, பச்சை பட்டாணி. ஓகேவா, ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிரவுண்ட் நட். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் நட்டோட ரேட்டு பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸும் கிடைக்கும். அங்கே வந்து லேபிள் பண்ணி ஒட்டியிருப்பாங்க, அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா, அந்த ப்ரைஸ் தான் பில் போடுவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு அங்கே போடுற பில்லை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். நீங்கள் அதனால் பார்த்து பில்லை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து வாங்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சன்லைன் ரீஃபைண்ட் ஆயில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து காலா சூப்பர் ஸ்க்ரப். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டிமார்ட்டில் தான் கிடைக்கிது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. 1 year வரைக்குமே நல்லாயிருக்கு. இது ரொம்ப அழுக்குப்பட்டுச்சு அப்படின்னா நல்லா ஹாட் வாட்டரில் வந்துட்டு இதை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடுது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். இது வந்து டிமார்ட்டில் வந்து இந்த பை வந்து அங்கேயே சேல் பண்ணுவாங்க. நீங்கள் பேகு வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக. இல்லை அப்படின்னா அங்கே போய்ட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த பையோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 29 ரூபா, 29 ருபீஸ். நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 டைம் வாங்கிட்டோம். ஆனால் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அக்காது எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்கும். நாங்கள் 2 பை வாங்கிக்கிட்டோம். அதனால் நாங்கள் போகிறப்பெல்லாம் அதை எடுத்துகிட்டு போயிடுவோம். அதனால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு அங்கே போயிட்டு இது ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போகிறப்பே வந்துட்டு பேக் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேவா.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டும் வந்து தெரிஞ்சுட்டு போங்க கண்டிப்பாக ஷாப்பிங் போகிறப்ப. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தேவையான திங்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு போகணும். வீட்டில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா அங்கே போயிட்டு இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக இன்னும் வாங்கிடக்கூடாது. அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக வண்டு வச்சிடுது. நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சா அது ஒரு ட்ராபேக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பில் அதிகமாகிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஷாப்பிங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆஃபர் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, 20 ருபீஸ் 30 ருபீஸ்ன்னு. சம்டைம்ஸ் வந்துட்டு சம் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த பில் போடுறாங்க இல்லையா, அதில் வந்துட்டு சம்டைம்ஸ் அதிகமாக பில் வந்துட்டு அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, வாங்கின அமௌண்ட்டு இதுமான்ட்டு. எங்கே ஷாப்பிங் போனாலுமே அதை வந்து நம்ம நோட் பண்ணணும். அதுக்குன்னு நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு 1 ஆர் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அந்த பில்லை வந்து கரெக்ட் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு 5 மினிட்ஸு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.